இந்த அரசு ஆளும் திமுக அரசு காவல்துறை அதிகாரி தான். திமுக அரசு கவர்மெண்ட் நடத்தல. அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸோ ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. ஏன்னா முதல்வருக்கு அது தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் நடந்திருக்காது. இப்போ டிஜிபி லெவல் எடுத்துட்டா இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி இருக்கக்கூடிய அவர் வீட்டில் ஒருத்தாங்க ஒரு ஆர்டலே கிடையாது. இன்னைக்கு அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். அதுக்கு பொறுப்பு டிஜிபி இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அவர் விஜிலன்ஸ் இருந்தவர் அவர் வீட்டில் எத்தனை ஆர்டல் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அவர் வீட்டில் ஆர்டல் இருக்கா இல்லையா? நான் சொல்றேன் அவர் வீட்டில் 5 ஆர்டல் இருக்காங்க. எல்லா ஆபீசர்ஸ் வீட்லயும் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் வீட்லயும் ஆர்டலி 6 பேர்ல 7 பேர் குறைவில்லாம இருக்காங்க. எந்த வேலையும் செய்யறதில்ல. அரசாங்க சம்பளத்தில் மக்களுடைய வரி பணத்தில் வாங்கக்கூடிய சம்பளத்தில் அவங்க எந்த அரசுக்கு சம்பந்தமானையும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையும் செய்யவே கிடையாது. முழுக்க ஆபீசர் வீட்டில் எல்லா வகையான வேலைகளும் தன்னுடைய முகம் சுளிக்காம அவங்க செய்யக்கூடிய வேலை அது ரொம்ப சொல்றதுக்கு வாய் கூசுற அளவுக்கு இருக்கு. அதிகாரி வீட்டில் வேலை கண்டுறதுனால யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அவங்கள டிரான்ஸ்ஃபர் போட்டாகிறோம் ஓடின்ற பேரில் அவர் வீட்டில் இருக்காங்க. சரி இப்போ இவர் எங்கே இருக்கார், இவரை டிரான்ஸ்ஃபர் டு வேறு ஊருக்கு போட்டுட்டா அவர் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டார். அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு சார் ஐயா வீட்டில் இருக்கேன் சார், அப்படியா சரி இருந்துக்குப்பா. அப்போது அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஸ்ட்ரென்த்து 15 பேர் இருக்கும். 15 பேரில் ஒருத்தர் டிஹெச் வீட்லேயும் ஒரு 2 பேர் ஐஜி வீட்லேயும் ஒருத்தர் எஸ்பி பங்களா இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே ஸ்ட்ரென்த் இருக்கும்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் ஓபிசி தலைவருமான திரு தாமோதரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இப்போது சென்னை ஹைகோர்ட்லேருந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. காவல்துறை உயர் அதிகாரிகளின் வீடுகளில் ஆர்டலிகள் இல்லை என்பதை ஏற்க முடியவில்லை அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகள் யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி சுற்றறிக்கை சர்க்குலர் கொடுத்துருக்காரு. நல்லதுங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னாங்க இது டிஜிபியில் இருந்துங்க கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சப்டிவிஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் முதல் கொண்டு ஆர்டரில் இருக்காங்க. இது ஹைகோர்ட்டு உத்தரவு கொடுத்துருச்சு. கவர்மெண்ட் ஏற்கனவே ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா இருக்கிறப்பவே இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த ராமானுஜம் டிஜிபி ராமானுஜம் அவரும் அந்த உத்தரவு போட்டார். அதை வாட்ச் பண்ணக்கூடிய ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருந்த சத்தியமூர்த்தி ஐஜி இன்டெலிஜென்ஸ் சத்தியமூர்த்தி இருக்கப்போ அதை எல்லாத்தையும் விரட்டினாங்க. அப்போது எல்லாமே கொஞ்சம் சும்மா ஒரு நாடகத்துக்காக 1-2 எடுத்தாங்க. நாடகம் முழுக்க ஆமா நாடகம். இப்போ முழுக்க இந்த அரசு ஆளும் திமுக அரசு காவல்துறை அதிகாரி தான். திமுக அரசு கவர்மெண்ட் நடத்தல. அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸோ ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. ஏன்னா முதல்வருக்கு அது தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் நடந்திருக்காது. ஏன் அது தனி கதை. இப்போ இந்த விஷயம் ஆர்டலிகள் அப்படிங்கிறது ஆர்டலியே அதானுங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானுங்க. சட்ட ஒழுங்கு பார்க்கக்கூடிய காவல்துறையில் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கேகே நகர், இன்னைக்கு அண்ணா நகர், இன்னைக்கு வில்லிவாக்கம், இன்னைக்கு ஐசிஎஃப், அதே மாதிரி ஒரு இருக்கக்கூடிய பாண்டி பஜார், டி நகர் இருக்க எல்லா இடத்தையும் எடுத்துக்கங்க. எல்லா ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வீட்டில் 2 பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க. குழந்தைய கூட்டு வர்றது வெளியில் போகிறதுக்கான ஆர்டர்லி இருக்கான். திஸ் இஸ் ஆர்டர்லி. இப்போது டிஜிபி லெவல் எடுத்துட்டா இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி இருக்கக்கூடிய அவர் வீட்டில் ஒருத்தாங்க ஒரு ஆர்டலே கிடையாது. இன்னைக்கு அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். அதுக்கு பொறுப்பு டிஜிபி இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அவர் விஜிலன்ஸ் இருந்தவர் அவர் வீட்டில் எத்தனை ஆர்டல் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அவர் வீட்டில் ஆர்டல் இருக்கா இல்லையா? நான் சொல்கிறேன் அவர் வீட்டில் 5 ஆர்டல் இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இப்போ போலீஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்கக்கூடிய டிஜி வீட்டில் எத்தனை ஆர்டல் இருக்காங்க? எல்லா டாப் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸுங்க, எல்லாம் சீஃப் ஆஃபீஸில் இருக்கக்கூட இங்கேனா பரவாயில்லைங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வீட்டில் 1-2 பேர் இருக்காங்க. ஆனால் எல்லா ஆஃபீஸர்ஸ் வீட்லேயும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லார் வீட்லேயும் ஆர்டலி 6 பேர்ல 7 பேர் குறைவில்லாமல் இருக்காங்க. எந்த வேலையும் செய்யறதில்ல. அரசாங்க சம்பளத்தில் மக்களுடைய வரி பணத்தில் வாங்கக்கூடிய சம்பளத்தில் அவங்க எந்த அரசுக்கு சம்பந்தமானையும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையும் செய்யவே கிடையாது. முழுக்க ஆபீசர் வீட்டில் எல்லா வகையான வேலைகளும்
தன்னுடைய முகம் சுளிக்காமல் அவங்க செய்யக்கூடிய வேலை அது ரொம்ப சொல்கிறதுக்கு வாய் கூசுகிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜோன், இன்றைக்கி நார்த் ஜோன், வெஸ்ட் ஜோன், சவுத் ஜோன், ஈஸ்ட் ஜோன், சென்ட்ரல் ஜோன், இந்த ஜோனில் இருக்கக்கூடிய ஐஜி பங்களாவில் போய் பார்த்தீங்கன்னா 10 ஆட்கள் இருக்காங்க. ஐஜி பங்களாவில் என்ன வேலைகள்? ஒன்றில் புல் வெட்டுறது, அவங்க வீட்டுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறது, வண்டி தடுக்கிறது, வீட்டில் இருக்க நாயை பார்த்துக்கிறது, அப்புறமா அவங்கள வீட்டுக்கு அவரோட வண்டியை எடுத்துகிட்டு போகிறது, வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை பார்த்துக்கிறதுக்கு, பிள்ளைங்களை கூட்டு வர்றதுக்கு அந்த பங்களாவில் ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய பங்களாலையும் 10 பேருக்கு மேலே ஆட்லி இருக்காங்க. இதோட ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி பங்களாவில் பார்த்தீங்கன்னா எஸ்பி பங்களாவில் இதே மாதிரி தாங்க. டிஐஜி பங்களாவில் பார்த்தாலும் இதுதாங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 ஆள்லி 3 ஆள்லி வீட்டில் இருப்பாங்க. ஆனால் ரூரலில் இருக்கக்கூடிய எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்லேயும் ஆட்லி இருக்குது. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லைங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார் வீட்லேயும் ஆட்லி இருக்குது. இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது சிஎம் கண்ட்ரோல்ல தானே இருக்கும். ஆமாங்க. இப்போ அவங்க இதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதுதானங்க சொன்னேன், முதலமைச்சருடைய அவருக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா முதலமைச்சர் தெரியல அப்படின்னா கவனத்துக்கு கொண்டு போகலையா இல்ல கண்டுக்காம இருக்காங்களா? கண்டுக்காம இருக்காரு. ஏன்னா இது உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு வேறு கதைச்சு ஆபீசர்ஸ் கொண்டு போய் எல்லாத்தையும் நாளை கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அது அவங்க அதுக்கு தான் செக்ரட்டரி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அவர் அது லேசியாக எடுத்துட்டு இருக்காரு. லேசியாக இருக்கிறதுனால தான் மக்கள் கொதிச்சு போய் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் பிஎல் போட்டு ரிட்டு போட்டு மக்கள் கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆனால் அரசு செயல்படுத்தலையே. இன்னைக்கு எல்லாம் இது ஒன்றும் நம்ம ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து பேசக்கூடாதுங்க. இன்னும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வீட்லேயும் பங்களாலேயும் ஆட்லி இருக்காங்க. இன்னைக்கு அதையே விட்டுருங்க, இன்னைக்கு அமைச்சர் வீட்டில் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த வீட்லேயும் அமைச்சர் வீட்லேயும் ஆட்லி இருக்காங்க. இன்னைக்கு சென்னை மாநகரத்தில், நான் சென்னையில் நம்ம இருக்கோம், சென்னை மாநகரத்தில் தூய்மை பணியாளர்களை வச்சு, அது மட்டும் இல்லாமல் சென்னை கார்பரேஷனோட ஆட்களும் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 பேருக்கு மேலே மேயர் வீட்டில் ஆட்லியாக இருக்காங்க. சென்னை மாநகர மேயர் வீட்டில் ஆட்லியாக இருக்காங்க. அதே நேரத்தில் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வீட்லேயும் ஆட்லி இருக்காங்க. அப்போ யார்கிட்ட போய் சொல்கிறது? இன்னைக்கு சுப்பீரியர் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டில் தான் ஆட்லி இருக்காங்க. ஆட்லி சர்வெண்ட்டு காசு இல்லாமல் சர்வெண்ட்டாக இந்த ஆட்லி வச்சு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அந்த ஆட்லியா இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அவங்க வீட்டில்? இப்போ சம்பளம் வருது, மந்த்லி சேலரி கவர்மெண்ட் போடுறாங்க, அவங்க சைட்லேருந்து ஏதாவது ப்ரொமோஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை அவங்க இந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் அந்த ப்ரொமோஷன்றது அது ஒரு மார்ஜன் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு திரைப்படம் இந்தியன் படத்தில் வரும்ல, சந்துரு அவங்க வீட்டில் பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்காக எல்லா வேலையும் செய்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த மாதிரி இல்லை இப்போ எல்லாமே எக்ஸாமினேஷன் ஆயிடுச்சுங்க. டிஎன்பிசி இது அது மாதிரி இல்லாமல் அதுலேயும் சில விஷயங்கள் ஓவர்லுக் பண்ணி அண்ணா ஸ்பெஷலாக இல்லை இப்போ அந்த எக்ஸாமினேஷன் ஆனாலும் சிபாரிசுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. சிபாஸ் வேற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி கிடையாது. வேற மாதிரி சிபாஸ் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சார் எங்கள் ஊரில் எங்கள் மாமா இருக்கா சார், ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட எங்கள் வீட்டில் பிரச்சனை சார், தாசில்தாருக்கு சொல்லுங்கள் சார், சப் கலெக்டருக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இஸ் கெட் த பெனிஃபிட். இப்போ போலீஸ் பீப்புளும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டர்லி, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், எஸ்எஸ்ஐயாக இருக்கலாம், இல்லை எஸ் கான்ஸ்டபிளாக இருக்கலாம், கான்ஸ்டபிளாக அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் சொல்லி அதிகாரிகிட்ட சொல்லி தன்னை ரீஃபில் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெனிஃபிட் இதுதான் அவங்க பெனிஃபிட் ஆகிறாங்க. மற்றபடி அவங்க வேலையை செய்கிறது இல்லைங்களேங்க. எந்த பந்தோபஸ்து போக வேண்டியதில்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, எந்த கோர்ட் ஓடிக்கு போகல, எந்த இதுவுமே கிடையாதுங்களே. லாண்டர் அக்யூஸை செக்யூர் பண்ணுறதுக்கோ ஜெயில் எஸ்கார்ட் போகிறதுக்கோ எந்த வேலையும் செய்கிறது இல்லையே. வீட்டுக்கு போனோமா, வீட்டை தொடச்சோமா, அவங்க அம்மாவுக்கு வேணுமா, அப்பாவுக்கு வேணுமா, ஐயா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோமா, அவங்க அப்பா அம்மா பராமரிச்சுக்கிறதுக்கு, அது பார்த்துக்கிறதுக்கு, குழந்தைகளை ஸ்கூலில் கூப்பிட்டு வர்றதுக்கு, அப்புறமாட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற தட்டு முட்டை பாலிஷ் போடுறதுக்கு, கார்பெண்டரை கூப்பிட்டு வர்றதுக்கு, அவங்க கூட சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வேலை தான் கார்டன் மெயின்டெனன்ஸு. இப்போ அந்த வேலையை விட இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் ஒரு 100% அதிகாரி வீட்டில் இருக்கும். இது எல்லாம் அதிகாரி வீட்டில் வேலைன்றதுனால யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸு அவங்கள டிரான்ஸ்ஃபர் போட்டாகிறோம் ஓடின்ற பேரில் அவர் வீட்டில் இருக்காங்க. சார் இப்போ இவர் எங்கே இருக்கார், இவரை டிரான்ஸ்ஃபர் டு வேறு ஊருக்கு போட்டுட்டா அவர் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டார். அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு, சார் ஐயா வீட்டில் இருக்கேன் சார், அப்படியா சரி இருந்துக்குப்பா. அப்போது அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஸ்ட்ரென்த்து 15 பேர் இருக்கும். 15 பேரில் ஒருத்தர் டிஹெச் வீட்லேயும், ஒரு 2 பேர் ஐஜி வீட்லேயும், ஒருத்தர் எஸ்பி பங்களா இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே ஸ்ட்ரென்த் இருக்கும்? அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு பார்க்க முடியும்?
இதுதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்றோம். ஆர்டர்லி ஏன் ஒழிக்கணும்னா, ஆர்டர்லி இல்லைன்னா அவன் கரெக்டாக வேலை செய்வான். எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானோ, எந்த அங்கே போட்டிருக்கானோ அங்கே போய் வேலை செய்வான். சரி, இது எந்த டைம்லேருந்து ரொம்ப அதிகமாச்சு? சரி, இந்த ஆர்டர்லி உருவாக்குனது முழுக்க முழுக்க திமுக அரசு தான் சார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க எல்லா கணக்குகளுமே திமுக மேலதான் எழுதப்படுது. ஆனா தமிழக அரசியலே திமுக எதிர்ப்பு தானே. சோ அப்படிங்கிற பட்சத்துல தமிழக அரசு திமுக எதிர்ப்புன்றது இல்ல, இதை முதல் உருவாக்குனதே திமுக. எந்த டைம்ல சார் இது அண்ணாதுரை காலத்திலே ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிச்சிச்சு 67ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒருத்தர் 2 பேர் முதலமைச்சர் வீட்டில் இருந்தாங்க. அப்ப சிஎம் வீட்டில் மட்டும் இருந்தாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ஒரு ஐஜி எஸ்பிலாம் வெளியே வரதே பார்க்குறதே கஷ்டம், அற்புதம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஜி லெவலில் இருக்கக்கூடியவங்க, ஏடிஜிபி லெவலில் இருக்கவங்க காலையில் டிராஃபிக்கில் சென்னை சிட்டியில் எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. ஆனால் முன்னெல்லாம் பார்க்குறதே அற்புதம். இன்ஸ்பெக்டர் இப்போ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிடையாது, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பார்க்க போனாலே பெரிய அற்புதமாக இருக்கும். அவரை பார்க்கணுன்னாவே பயபக்தியே பார்ப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் வீட்டில் 2 பேர் ஆர்டரில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து திமுகவுடைய டாக்டர் கலைஞர் முதலமைச்சரான பிறகும் அதிகாரத்தோட அவங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றப்போ அவங்க வீட்டில் அதிகாரமிக்க எல்லா என்டையர் ஃபேமிலி செட்டப் ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் ஒரு அதிகாரம், மதுரையில் ஒரு அதிகாரம், சென்னையில் ஒரு அதிகாரம், இப்படி இருக்கப்போ இந்த செட்டாருக்கு எல்லாருக்கும் ஆர்டர்லி ஆட்டோமேட்டிக்காக உருவாயிருச்சு. இதை தான் மற்றவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பேஸ். முழுக்க திமுக கவர்மெண்ட்டில் தான் ஆரம்பிச்சது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.